ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுன்றது தான். நம்ம பிரியாணிக்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இது சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணினா ஒரு 30 மினிட்ஸில் நம்ம மட்டன் சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கிட்டு ரிமைனிங் பிரியாணியை ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இது எல்லாம் எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணி ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலாவை ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பிரியாணி மசாலாவுக்கு நம்ம பெருஞ்சீரகத்தூள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. மிச்ச ரிமைனிங் எல்லாமே நம்ம ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் ரிமைனிங் திங்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா ஈரமே இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி இலை மட்டும் 3 பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட கல்பாசி மட்டும் 2 ஸ்பூன் கிட்ட மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம அப்படியே முழுசாக ஆட் பண்ணாமல் இதை மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணோம்னா எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நம்மளுக்கு பிரியாணி எல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராப்பராக நம்மளுக்கு பெருஞ்சீரகத்தூள் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இந்த பவுடரை நம்ம தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம குவிக்காக நம்மளோட பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா பவுடர் நம்மளுக்கு 3 மந்த்ஸ் வரையும் சேஃபாக சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலா ரெடி பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சிடணும். மந்த்லி நம்ம இது மாதிரி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டோட குவான்டிட்டியும் ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடை நீங்கள் நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கையில் உரிச்சு நம்ம கை ரொம்ப அழுக்காகாது. நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இந்த மாதிரி நம்ம நல்லா உலக்க வச்சு சின்னதாக எல்லாத்தையும் உரிச்சு எடுக்கிறனால வேகமாக நம்மளுக்கு நல்லா கிரைனும் ஆகும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் எல்லா வெள்ளைப்பூடையும் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கூட தோல் உரிக்கிற டைமை நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதே மாதிரி இஞ்சியையும் நல்லா தோல் உரிச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 மெஷர்மெண்ட்டும் சேம் குவான்டிட்டி எடுத்து வச்சிட்டேன். இஞ்சியோட தோலை உரிக்கும் போது மண் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி தோல் உரிச்சிருங்க. ரெண்டுமே சேம் குவான்டிட்டி மெஷர்மெண்ட்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் அதை நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் நான் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எந்த இடத்துலையுமே அரைப்படாமல் அப்படி இல்லவே இல்லை. நம்மளுக்கு சூப்பராக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு குட்டி ஸ்பூனும் போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு இது 1 மந்த் வரையும் கெட்டு போகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ரெசிபீஸை நம்மளும் ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்மளும் பிரியாணி எதுனாலுமே குக் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் ஏ நைஸ் டே.